ஸோ அப்பளம் வந்து உளுந்தில் செய்வாங்க. ஒரு மாவுலாம் இடித்து வச்சு அந்த காலத்தில் நான் சொல்கிறது டிவியில் வர்ற அப்பளம் இல்லை. அந்த செய்யும்போது அந்த அப்பளத்தில் வந்து ஒன் ஆஃப் த நோன் சைடு எஃபெக்ட் வந்து ஜாயிண்ட் பெயின் வரும். நம்ம ஊரில் நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இரகுலர் பீரியட்ஸை பற்றி. திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கிறது டிலே ஆச்சுன்ன பிறகு அங்கே போய் பார்த்தா ஸ்கேன் எடுத்து பார்க்குங்க, இல்லைங்க பிசிஓடி இருக்குது, அது பாட்டுக்கு ஃபேட்டாக இருக்குது, அதை குறைங்கப்பாங்க. ஒரு ஆங்கில மருத்துவத்தில் போனால் இதுக்கு மேலே இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிடுவாங்க. சில பேர் சொல்ல மாட்டாங்க. சித்தாவிலையும் நான் வந்து எல்லா டிசீஸையும் நான் க்யூர் பண்ணிடுவேன், ஆயுர்வேதில் எல்லா நான் க்யூர் பண்ணுறேன், எந்த சிஸ்டம் டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. எவ்ரி ஒன் நோஸ் தேர். ஜென்ஸை பொறுத்தவரையில் ஆல்கஹால் ஒரு முக்கியமான ஹேபிட், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், ஓவர் வெயிட்டு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகும். அடுத்து எல்லாருக்கும் இந்த வலி, மூட்டு வலி, ஓகேங்களா, தலைவலி, அதுக்கும் வலி, மூட்டு வலிங்கிறது லைஃப் ஸ்டைல் டிஸார்டரில் நீங்கள் அழகமாக பண்ணணும். இன்றைக்கி எத்தனை பேரால் தரையில் ஸ்குவாட் பண்ணி சம்பளம் ஓட்டி உட்கார முடியும்னு தெரில. இதெல்லாம் ஆசனங்களில் வருது. ஆசனம்ங்கிறது ஏதோ சித்தர்கள் கண்டுபிடிச்சதுன்ட்டு இல்லை, நம்முடைய ஜாயிண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்காக வருது. இதில் நிறைய டைப் வந்து சின்ன டைப் ஜாயிண்ட்டில் வரக்கூடிய மூட்டு வலி, பெரிய ஜாயிண்ட்டில் வரக்கூடியது அப்படின்லாம் ஆர்த்தரைட்டிஸில் நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து நான் சொன்ன அமுக்கராவுக்கு இருக்குங்க. ஸோ இதில் வந்து ரூமி ஹெர்பல்ஸ்லாம் ஆர்த்ரிட்டோ அப்படின்ற பேரில் ஒரு கேப்சூலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக பிரண்டை. உங்களுக்கெல்லாம் அப்பளம் போட தெரியுமான்னு தெரியாது எனக்கு. ஸோ அப்பளம் வந்து உளுந்தில் செய்வாங்க. ஒரு மாவுலாம் இடித்து வச்சு அந்த காலத்தில் நான் சொல்கிறது டிவியில் வர்ற அப்பளம் இல்லை. அந்த செய்யும்போது அந்த அப்பளத்தில் வந்து ஒன் ஆஃப் த நோன் சைடு எஃபெக்ட் வந்து ஜாயிண்ட் பெயின் வரும். அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த அப்பளம் செய்யும்பொழுதே அதில் ஜீரகம் போட்டு ப்ளஸ் பிரண்டை சாறு எடுத்து விடுவாங்க. ஸோ பிரண்டை பார்த்துருப்பீங்க, அதில் 2-3 டைப் இருக்குது. அதில் சதுர பிரண்டைகள் 4 பக்கம் ஒன்றில் இருக்குது. அந்த பிரண்டையை வந்து வாட்டி புழிஞ்சி அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு தைலமாக ரெடி டு யூஸாக வந்து மெக்னி அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காங்க ரூமி ஹெர்பல். ஸோ இன்டர்னலாக நீங்கள் ஆர்த்திட்டோ இந்த கேப்சூலை சாப்பிட்டுட்டு மேலே மெக்னி அப்படின்ற தைலத்தை போட்டு வரும்போது உங்களுக்கு ஏறத்தாழ எல்லா ஜாயிண்ட் பெயினும் கம்ப்ளீட்டாகவே சரியாக போயிடுற அளவு பண்ணியிருக்கு நிறையாவே சரியாக போகுங்க. அது ரொம்ப முக்கியமாக. அடுத்தது உணவுகளையும் சேர்த்து தான் சொல்லுவோம் நாங்கள். எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜாயிண்ட் பெயினுக்கு இதை போட்டு மேலே சாப்பிடுங்க, மேலே இதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறதில்ல. சில கிழங்கு சேர்ந்த வகைகள்லாம் நீங்கள் தவிர்க்கணும். பூமிக்கு கீழே சேர்ந்த உணவுகள்லாம் சாப்பிடணும். தென் மூட்டுகளுக்கு சில விதமான பயிற்சிகள், சின்னதாக சின்ன ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷனு, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், பெரிய சர்ஜரி எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கலாம். ப்ளஸ் வீங்காமல் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அந்த வீக்கத்தை தடுக்கலாம். இந்த ரூமி ஹெர்பல்ஸ் ஆர்த்ரிட்டோ கேப்சூல் ப்ளஸ் மெக்னி இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன மருந்துகள் உங்களுக்கு ப்ரிவென்ஷனுக்காக நிறைய இருக்கும். குறிப்பாக மெமரி, ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு படிச்சுட்டு போவாங்க. எக்ஸாம் நிறைய பேர் நீங்கள் நானுமே அனுபவிச்சேன். எக்ஸாம் முடிஞ்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் பேப்பர் கொடுத்த பிறகு ஆன்சர் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பிரெயின் வந்து 3 முக்கியமான வேலையை பண்ணும். ஒன்று, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா ஞாபகம் வச்சு உள்ள வாங்கிக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், ப்ளஸ் கொஞ்ச நாள் ரீட்டைன் பண்ணிக்கும், ப்ளஸ் எக்ஸாம் கேட்கும்போது ரீப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெக்கக்னைஸ், ரீட்டைன், ரீகால், இந்த 3 ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சுன்னா நமக்கு நினைவாற்றல் குறைஞ்சிடுது அப்படிங்கலாம். இதுக்கு வந்து வல்லாரை ஒரு சிறந்த மூலிகை. இதில் வந்து விவேகா அப்படின்ற பேரில் ஒரு ஜூஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதுவும் ரெடி டு யூஸ் இல்லை மெமோசூம் அப்படின்ற பேரில் ஒரு கேப்சூலாக கொடுத்துருக்காங்க. நிவார் சேம் திங் வல்லாரையை பேஸ் பண்ணி நிவார்ன்ற பேரில் ஒரு பானமாக கொடுத்துருக்காங்க. டீ மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் டீ வழக்கமாக டீ தூளுக்கு மேலே இதை யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதனால் இது எப்படி குடிச்சாலும் சரி, மெமரி பவருக்கு இது ஒரு அருமையான பானம். நெல்லிக்காயை பற்றி நான் சொன்னேன். அயன் பற்றி சொல்லிங்களா, இரும்பு சத்தை பற்றி. இரும்பு சத்து உடம்புல செரிக்கணும் அப்படின்னா விட்டமின் சி வேணும். விட்டமின் சி இருந்தால் தான் இரும்பு சத்தை அப்சார்ப் ஆகும். ஸோ 2மா உள்ள ஒன்று ஆம்லா அப்படின்ற பேரில் ஒரு பானம் கிடைக்குது. தண்ணியில் ஜஸ்ட் வில்வாப்பால் நீங்கள் டைல்யூட் பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இந்த கோடையில் வந்து யூரின் போனால் கடுப்பு வரும், எரிச்சல் வரும். அடுத்தது கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கடுப்பு வரும். அடுத்தது பெண்களை பொறுத்தவரையில் ஒயிட் டிஸ்சார்ஜ், இதுக்கு வந்து நன்னாரி
நன்னாரி விரும்ப பொன்னாகும் மேனின்னு சொன்னதுக்கு இதுதான். இதை வந்து உஷ்பா அப்படின்ற பேரில் ஒரு ஜூஸாக கொடுத்துருக்காங்க. எகைன் ஜூஸாக கொடுத்தது எல்லாமே நல்ல திக்காக கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், கலர் இருக்காது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு பேக்கிங்லாம் இருக்காது. ஆனால் உள்ள மெயினான கண்டென்ட் இருக்கும். ரூமி ஹெர்பல்ஸ் உஷ்பான்ற பேரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1:5 நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை அல்லது 4 தடவை அல்லது டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் ஒரு 5-6 தடவை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது ப்ளஸ் யூரிட்டோ அப்படின்ற பேரில் ஒரு கேப்சூல் இதெல்லாம் சாப்பிடும்போது கிட்னி ஸ்டோனை வந்து தடுக்கலாம். ப்ளஸ் ஸ்டோன் வந்துன்னா அதை முழுசாக கரைச்சிடலாம். இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் சில நிறையா இருக்குது. ஆமாம், ஸ்கின் கேருங்கிறது ஃபேஸ்க்கு வந்து செவ்வல்லி கொடி வந்து என்ன சன்ரேஸில் வர்றது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. அந்த யூவி ப்ரொடெக்ஷன்பாங்க, அதை வந்து கொடுக்கக்கூடிய செவ்வல்லி கொடி. இதை வந்து நேச்சர் ஸ்டைனில் வந்து ஃபேரான் அப்படின்ற பேரில் ஒரு க்ரீம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து க்ரீம் இந்த ஃபேரானுங்கிறது க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு அது மாதிரி நிறைய வந்து அலோவேர் சோத்துக்கத்தாழில் பண்ணுற சோப் கொடுத்துருக்காங்க. குப்பை மேனியில் செஞ்ச மேனி ஆம்லா அது எல்லாமே அதை கொடுத்துருக்காங்க. இது சோப்பாகவும் கொடுத்துருக்காங்க, க்ரீமாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஹேர் ஆயிலுக்கு வந்து ஹேர் டோன் அப்படின்ட்டு எடுத்துருக்காங்க. இளநரை அதிகமாக பார்க்குறதுக்கு நீலி பிருங்காதி அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா அதை வந்து ஒரு தைலமாக காய்ச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷாம்பு ரொம்ப முக்கியமாக எப்படி நெல்லிக்காயில் வந்து உள்ள ஜூஸாக கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஆம்லா ஷாம்புன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக இதில் இந்த ஸ்கின்னுக்கு உள்ளது இந்த ஹேருக்கு உள்ளது அப்படின்லாம் தனித்தனியாக ரொம்ப முக்கியமாக கண்டிஷ்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஆம்லா இட் செல்ஃப் இஸ் எ வெரி குட் கண்டிஷ்னர். அப்படி போட்டு ஒரு ஷாம்பாக கொடுத்துருக்காங்க. இது எல்லா வயதினரும் எல்லா தலையினரும் எல்லா தலைமுறையினரும் பயன்படுத்தலாம். அது ஆம்லாங்கிறது ஒரு ஷாம்பாக கிடைக்குதுங்க. இது எல்லாமே நேச்சர் ஷைனுடைய ப்ராடக்ட்டு. இது எல்லாம் ஒரு இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கான சில பிரச்சனைகள் இந்த வெள்ளைப்போக்கு அதுக்கு ஏதாவது மருந்து நிறையா இருக்குது. என்ன இப்படி கேட்டிங்க, பெண்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பிரச்சனை மெயினாக வந்து பிசிஓஎஸ் அப்படிம்பாங்க, பிசிஓடி அப்படிம்பாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் முழுசாகவே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணி அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஒரு மெனோரின், நல்ல அமூல் கேப், உஷ்பா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து மருத்துவருடைய பரிந்துரையின்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து பெண்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து நார்மலாகும். நம்ம ஊரில் நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா, மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இரெகுலர் பீரியட்ஸை பற்றி. திருமணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கிறது டிலே ஆச்சுன்ன பிறகு அங்கே போய் பார்த்தா ஸ்கேன் எடுத்து பார்த்துங்க, இல்லைங்க பிசிஓடி இருக்குது, அது பாட்டுக்கு அவன் ஃபேட்டாக இருக்கும், இதை குறைங்கம்பாங்க. அப்புறம் போய் உங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா அவங்க வயசுக்கு வந்த பிறகு பிபர்ட்டி வந்த பிறகு கொஞ்ச நாளைக்கு 2 வருஷம் வந்தது, அதுக்கப்புறம் எப்போமாவது வரும் நாங்களை கண்டுக்காமல் ஓட்டுவாங்க. தென் அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு நார்மல் டெலிவரிக்கு வந்து நடக்க மாட்டேங்குது. இப்போ கேட்டால் டெலிவரி பார்க்குற டாக்டரை குறை சொல்லுவாங்க. ஸோ பீரியட்ஸுங்கிறது ரெகுலராக நடந்து கொண்டே வர வேண்டும். அயன் ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கணும், யூட்ரஸ் ஹெல்த் நல்லா இருக்கணும். அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த தாண்டிக்காயை நான் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மூல் கேஃப் ரொம்ப யூஸ் ஆகும். மெனோரின் சைக்கிள் அது போக ஹீமோகெயின், முதல்ல ஒரு அயன் நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த நெல்லிக்காய் ஆம்லாவையும் இந்த ஹீமோகெயினும் கொடுத்துட்டு வரும்போது நேச்சுரலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு விமன் கேர்னா டோட்டலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறிப்பாக இதில் வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு அது ப்ளஸ் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கு தகுந்த சில எக்ஸசைசஸ், சில ஆசனங்கள், சில ஈஸியாக டயட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் சொல்லி ஒரு விமன் கேர் அப்படிங்கிறத பண்ணுறோம். நாட் ஓன்லி தட், அழகாக இருக்கிறதுக்காகவும் சரி க்ரீம் இருக்குது, அதுமாரி அது ஃபேஸ் வாஷ் அது எல்லாமே இருக்குது, மவுத் வாஷ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பல்லு ரொம்ப முக்கியமான க்ளோடென்ட் அப்படின்ற பேரில் தாண்டிக்காயில் பண்ண ஒரு பெட்டு ப்ளஸ் மவுத் வாஷ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விமன் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, அடுத்தது ஃபினான்ஷியலாக இவங்களே எடுத்து நீங்கள் வாண்ட் டு டேக் அப் பிஸ்னஸ் அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சரி இண்டிபெண்ட்டாகவும் அழகாகவும் மிளிர்வதற்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ உங்களோடது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். டைரக்ட் மார்க்கெட்டிங் கமர்ஷியலாக எங்கேயும் இருக்காது. ஒன்ஸு நாங்கள் இவங்க வந்து நாங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து இல்லை நான் வாண்ட் டு மேக் சம் மணி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் சொல்லி தருவோம் கம்ப்ளீட்டாக.
முதல்ல வந்து நீங்கள் ட்ரைனிங் மாதிரி. ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த பொருள்கள்லாம் எது இருக்குது, எதெல்லாம் ஆனது, யாருக்கு யூஸ் ஆகும், எப்படி இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், ஒரு டெய்லி லைஃப்பில் இதை நான் யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா பெரும்பாலான நோய்களை இப்போ நீங்கள் சொன்னீங்களா நிறையா டிசீஸ் எல்லாமே ப்ரிவென்ஷன் தான். ஒரு காமனாக வீட்டில் வரக்கூடியது என்னென்னா, ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டிலேடு மென்ஸ்ட்ரேஷன் அல்லது வந்து நான் ஸ்டாப்பாக மென்ஸ்ட்ரல் கண்டிஸ் ஆகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் அடுத்து ஸ்லீப்லெஸ்னஸ் ரொம்ப முக்கியமாக வர்றது. இந்த மாதிரி அடுத்தது ஹேர் ஃபால் வரும், ஜாயிண்ட் பெயின், இடுப்பு வெளி வருது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இதெல்லாம் பிரச்சனை. ஆமாம், பொடுகு பெயின் இதெல்லாம் ஒரு சிம்பிள் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் ஃபேஸை பொறுத்தவரையில் அங்கே ஃபேஸில் அங்கங்கே கருப்பாருது, கண்ணுக்கு கீழே கரு வளையம் இருக்கிறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழி. இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டோம் அந்த போது இருக்கும். ஸோ அடுத்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படின்னா ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கும் அல்லது வெயிட் கம்மியாக, பையன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க, ஆனால் பையன் மட்டும் எனர்ஜி ஆகணும் எதிர்பார்ப்பான். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ட்ரிங்கை எப்படி கொடுக்கணும், என்ன டோசேஜில் கொடுக்கணும், எவ்வளோ வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய பிஎம்ஐ என்ன, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி தான் கொடுத்தலாம். அடுத்து மெமரி லாஸு, படிக்க மாட்டேங்கிறான் பையன், எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கான், மொபைலில் இந்த மாதிரி குறை சொல்கிற தாய்மார்களுக்கு இவங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவோம். வெறும் இந்த ப்ராடக்ட் இது சாப்பிட்டா இது சரியாக போகும்னு சொல்ல, அவங்களுக்கு டயட்ரி சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணும், பிஹேவியரில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி, இந்த வரைக்கும் வந்து லைஃப் ஸ்கில்லை அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஜென்ஸை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம் வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ குறிப்பாக அடுத்து வெயிட், பிபி, சுகர், இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் குறிப்பாக ரொம்ப முக்கியமாக, லிவர் கேர் ரொம்ப முக்கியமாக, லங்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி பாடியோட ஒவ்வொரு சிஸ்டமும் 10 சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் வரக்கூடிய காமன் ப்ராப்ளம் ப்ரிவென்ஷன் ஆஸ் வெல் அஸ் க்யூர், அதுக்கு தேவையானதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம இந்த ப்ராடக்ட் எடுத்து யாருக்கன்னா பண்ணலாம். வெரி நீட் தேவைப்படும்போது டாக்டருடைய சப்போர்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனியில் 4 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வாங்கி டெக் சப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்ஸ் கொடுத்துருவாங்க, வேறு மெடிசினோ சம்திங். அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நீங்கள் கொடுத்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் தாராளமாக இதில் வரலாம். எல்லாருக்குமே ஒரே விஷயம், ஆர்வம், நல்லா நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் ஒரு ஹாப்பி ஹெல்த்தி ஹியூமனிட்டி, மகிழ்ச்சியான ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல எல்லாருக்கும் ஹெல்த் இருக்கணும், ஹெல்த் இருந்தால் மட்டும் பார்த்தாது, வெல்த் ஒரு பணமும் வேணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு நார்மலான நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக வாழ்ந்து காமிச்சு அதை ஒரு பேக்கேஜாக கொடுக்குறதுனால தான் இப்படி வந்துட்டு அந்த எண்ணம் இருந்தால் போகிறோம். மற்ற ஸ்கில்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ப்ராடக்டையும் கொடுத்து உங்களை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெண்மணியாக மாற்றுறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும். இந்த ரோகிணி ஹோலிஸ்டிக் சென்டர் அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா மருத்துவ முறைகளும் அந்த வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி நான் இதை தான் பண்ணுவேன். நீங்கள் அது எப்படி ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாம் சேர்த்து? ஆமாங்க, இந்த ஹோலிஸ்டிக்குங்கிறதால ஏன்னா நோ சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட். ஒரு ஆங்கில மருத்துவத்தில் போனால் இதுக்கு மேலே எவ்வளோ தான் முடியும்னு சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. சித்தாவிலையும் நான் வந்து எல்லா டிசீஸையும் நான் க்யூர் பண்ணிடுவேன், ஆயுர்வேதில் எல்லாத்தையும் நான் க்யூர் பண்ணுறேன், எந்த சிஸ்டம் டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. எவ்ரி ஒன் நோஸ் தேர் லிமிட்டேஷன். இப்போ லிமிட்டேஷன் எப்படி எல்லா லிமிட்டேஷன் சேர்ந்து ஒன்றா கம்பைன் பண்ணிக்கும்போது இவங்களுக்கு இது பெஸ்ட்டாக கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல இது ஒர்க் பண்ணாத போய் இது பண்ணுமே அப்படின்னு வரும்பொழுது இந்த தாட் வந்து டாக்டர் மகேஸ்வரன் அவருடைய அவங்களுக்கு வந்த ஐடியா இது. ஸோ 2000 இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய லிமிடேஷன் எல்லாம் தெரியும். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட எழுதும் போது இல்லை இதுக்கு ஹோமியோவில் இது நல்லா இருக்குது, டக்குன்னு அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்லுவார், ஒரே 2 மருந்து அதில் எழுதுவார், இது வந்து பிஃபோர் ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அந்த 2 மருந்து 90% க்யூர் பண்ணிவிடும். ஸோ மித்த 10% வந்து நாங்கள் அதர் இப்படி இது பண்ணும்பொழுது பேஷண்ட்டை பொறுத்தவரையில் வித்தவுட் சைடு எஃபெக்ட், வித் லீஸ்ட் காஸ்ட், மிக குறைந்த விலையில் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் போது தான் இந்த ஐடியா வந்தது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைய வரைக்கும் போயிட்டுருக்கு. சில பேஷண்ட்டு உள்ளே போனப்பறம் இல்லை நீங்கள் இதை அட்மிட் பண்ணி உங்களுக்கு பேதியெல்லாம் கொடுத்தா சரியாகணும்னா பேஷண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்ட போது எனக்கு உடனே க்யூர் ஆகணும் அப்படிப்பாங்க. அவங்களுக்கு ப்ராசஸை போட்டு விளக்குவோம். ஆல்ரெடி 10 வருஷம் 20 வருஷம் நிறையா எடுத்துருப்பாங்க. குறிப்பாக அந்த பிசிஓடி, வெயிட் லாஸு, பிபி, சுகர் இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லும்பொழுது இல்லை நம்ம அடிச்சுன்னு இதை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சக்ஸஸ் ரேட் வாஸ் வெரி ஹை. அதனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேள்வியை யோசித்து கேட்டதுக்கு ஐ அப்ரிஷியேட் யூ.
அது இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஐடியா? முக்கியமாக ப்ரெக்னன்சி கேருக்கு தான் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறையா இருக்குது. நான் இருக்கு அண்டு நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க டெஸ்டிமோனியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சிலர் வந்து ஓப்பனாக கொடுத்து இது எங்கே வேணால் எந்த மீடியாவில் வேணால் போட்டுங்க சார் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அன்எத்திக்கலாக இல்லைன்றதுனால சொல்கிறதில்ல. பட் நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஆல்ரெடி வி ஆர் டூயிங். என்னென்னா இப்போ நாங்களை வந்து இந்த இளம் பெண்களை வந்து நாங்கள் ஹெல்த்தியாக இருக்காங்களாம் செக் பண்ணிக்கிறோம். அதுதான் மெயினாக. ஏன்னா நம்ம முதல்ல மந்த்லி வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக வரணும். அது வைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை முதல்ல இப்போ பேரண்ட்டை நாங்கள் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியாச்சும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற எண்ணத்தில் இருக்கும்போது எப்படியாச்சும் ஒரு ஹெல்த்தியான பொண்ணை ஆகணுங்கிற எண்ணம் வருது. நிறையவே இருக்குங்க. குறிப்பாக வந்து அந்த கருவுறுவதற்கு தேவையான 2 பேருக்கும் சரி, அதுமாதிரி மென்னுக்கும் சரி. ஸோ மென்னோட சில ஹேபிட்ஸ்னால அவங்களுக்கும் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகுது, அல்லது லேட் ஆகுது, ஆர் சம்திங் லேக்கிங். அதே வரைக்கும் நாங்கள் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கோம். குறிப்பாக அவங்களுக்கு ஜென்ஸை பொறுத்தவரையில் ஆல்கஹால் ஒரு முக்கியமான ஹேபிட், அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸு, ஓவர் வெயிட்டு, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதையும் ஏர்லியாக கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணி நாங்கள் மருந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர் அப்படின்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்குறோம். இந்த உரையாடல் மிக அருமையாக இருந்தது. ஒரு பாரம்பரியமும் நவீனமும் கலந்து காலத்துக்கு தேவையானதாக இருந்தது. கரெக்டாக நீங்களும் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல ப்ராடக்ட்டு நல்ல பீப்புளோடு அது மாதிரி செஞ்சு போகும்போது நிச்சயமாகவே ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கு நீண்ட உங்களோட பங்களிப்பை தந்திருக்கீங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலை வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணுன்ற எண்ணத்தில் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம்.